அத்தியாயம் 18. அதன் பின்னர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் ரிஷி. கவி ரிஷி இருவரின் மனமும் துடித்து கொண்டிருந்தது. கவியால் எவர் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியவில்லை. அவர்கள் சொன்ன காரணங்கள் எல்லாம் நியாயமானதாக இருந்தாலும் அவளின் மனம் போராடி கொண்டுதான் இருந்தது. தங்களது காதலை துறக்க வேறு எதுவும் தடைகள் வந்திருந்தால் போராடி ஜெயித்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு உறவுமுறை தங்களுக்குள் தடையாக வரும் என்று முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு மேல் வழியில்லாத போது அதன் போக்கில் போகட்டும் என்று இருவருமே வெறுத்து போய் அமைதியாகிவிட்டார்கள். மாளிகைக்கு திரும்பிய ரிஷி இரவோடு இரவாக தோட்டத்தை சுத்தம் செய்ய ஆட்களை ஏற்பாடு செய்துவிட்டான். அவர்கள் வரும் முன்னே லோகநாயகியின் அரைவாசலுக்கு சென்றவன் கதவை தட்டினான். அப்பொழுது மணி 1. அந்நேரத்திற்கு கதவு தட்டப்பட்டதும் அடித்து பிடித்து கதவை திறந்து கொண்டு வந்தார் லோகநாயகி. முகத்தை சோகமாக வைத்து கொண்டு, சித்தி, சீக்கிரம் என்னோட கிளம்பி வாங்க என்றான் படபடப்புடன். என்னாச்சு ரிஷி என்றார் பயத்துடன். வேதநாயக மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்றான் வருத்தமாக. என்ன, உனக்கு யார் சொன்னா என்று கேட்டவர் அவசரமாக தனது போனை எடுக்க ஓடினார். அவரது பின்னோடு சென்று அவரை தடுத்தவன், சீத்தி, சீக்கிரம் வந்தால் மாமாவை ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம், ரொம்ப மோசமாக இருக்காங்களாம் என்று பயத்துடன் பரபரத்தான். அவனது பதட்டத்தை பார்த்து பயந்து போனவர் ஃபோனை எடுக்காமலே அவன் பின்னோடு ஓடினார். அவசரமாக அவரை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவர்களது கார் வெளியேறவும் தோட்டத்தை சுத்தம் செய்ய ஆட்கள் வந்திறங்கவும் சரியாக இருந்தது. லோகநாயகியை அழைக்கும் முன் மித்ராவிடம் பேசி சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அங்கு நடக்கப் போகும் வேலைகளை மேற்பார்வை பார்க்கும்படி கூறிவிட்டே சென்றிருந்தான். அதனால் அவள் ஆட்கள் வந்ததும் வேலையை தொடங்க சொல்லி மேற்பார்வையிட ஆரம்பித்தாள். லோகநாயகி தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றான். காரை நிறுத்தியதும் அவசரமாக இறங்கி ஓடியவரை இகழ்ச்சியாக பார்த்து கொண்டே பின்னே சென்றான். அது அவனது நண்பனின் மருத்துவமனை. எங்கே இருக்கார் ரிஷி என்று பரபரத்தார். வாங்க என்று அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான். அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னே சென்றவன், ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்றான். அவரோ கைகளை பிசைந்து கொண்டே, சீக்கிரம் கேளுப்பா, நான் மட்டுமாவது அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றார் அழுகையுடன் கூடிய குரலில். அவர் சொன்னதும் ஃபோனை எடுத்து பேசியவன், நீங்கள் போகலாம் சித்தி என்றான். அவசரமாக உள்ளே சென்றவர் அங்கே இருந்த சூழலை கண்டதும் பயந்து வெளியேற முயற்சிக்க அவரை அழுத்தி பிடித்து ஒருவர் அவரது புஜத்தில் ஊசியை குத்த சற்று நேரத்தில் கண்கள் கிறங்க அப்படியே மயங்கி அவன் கைகளில் சாய்ந்தார். உடனே அங்கிருந்த வேறொரு வழியாக அவரை தூக்கிச் சென்று காரில் ஏற்றினர். காரின் அருகில் நின்றிருந்த ரிஷி, பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு தனது காரில் ஏறி மீண்டும் மாளிகைக்கு சென்றான். இவர்கள் அவருக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்க அவரோ நாளை காலை ரிஷியின் மாளிகையில் உள்ளவர்களை அலறவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தார். அவரின் கார் காட்டுப்பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருந்தது. அவருடைய மனமோ லோகநாயகி தான் சொன்னவற்றையெல்லாம் சரியாக செய்திருக்க வேண்டுமே என்று எண்ணத் தொடங்கியிருந்தது. அந்த இரவு நேரத்தில் ரிஷியின் மாளிகை அல்லோகலப்பட ஆரம்பித்திருந்தது. அதிக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குகளை கொண்டு வந்து தோட்டம் முழுவதும் வெளிச்சமாக்கப்பட்டது. தெய்வநாயகி என்ன நடக்கிறது என்று புரியாமல் மித்ராவிடம் சென்று நின்றார். இங்கே என்ன நடக்குது மித்ரா, ரிஷி எங்க என்றார் பதட்டமாக. செங்கமலமோ மௌனமாக அனைத்தையும் பார்த்தபடி நின்றார். அத்தை, ரிஷி தோட்டத்தை சுத்தப்படுத்தி அங்கே இருக்க கோயிலை திறக்கணும்னு இவங்களெல்லாம் வர வச்சிருக்காங்க. என்ன, ரிஷிக்கு அங்கே கோவில் இருக்கிறது தெரியுமா என்றார் அதிர்ச்சியாக. அவரை திரும்பி பார்த்தவள், ஆமாத்த, நேற்று நான் தான் தெரியாமல் தோட்டத்து பக்கம் போயிட்டேன். அப்போ தான் அங்கே கோவில் இருப்பதை பார்த்தேன். நான் சொல்லித்தான் ரிஷிக்கு தெரியும். அவர் முகத்தில் மேலும் பதட்டம் குடிக்கொள்ள, நீ ஏமா அங்கே போன? நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டே போனதில் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டான். அங்கே ஒரு பெரிய பாம்பு வேற படம் எடுத்து நின்றுதான். அதை பார்த்ததும் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். என்ன சொல்கிற, அந்த பாம்பையும் பார்த்தியா? போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இவன் ஏன் இப்போ இதை செய்ய தொடங்குறான்? கவலைப்படாதீங்க அத்தை, காலையில் இந்த இடமே சுத்தமாகிடும். நாமளும் கோவிலை போய் பார்க்கலாம். அவரோ எதையும் காதில் வாங்காது, ரிஷிக்கு போனை போடு, முதல்ல இதை நிறுத்த சொல்லு என்றார் பயத்துடன். அவரின் பயத்தை கண்டு யோசனையாக பார்த்தவள் ரிஷிக்கு அழைக்க அவனோ ஃபோனை எடுக்கவில்லை. ஃபோன் எடுக்கல அத்தை. தெய்வநாயகியின் முகம் வெளிரி போயிருக்க அவசரமாக அங்கிருந்து நகர்ந்தவர் டிரைவரை அழைத்து காரை எடுக்கும்படி கூறினார்.
மித்ராவும் செங்கமலமும் அவரை பார்த்திருக்க தெய்வநாயகி காரில் ஏறி அமர்ந்ததும் செங்கமலம் வேக நடையுடன் சென்று மற்றொரு பக்கம் கதவை திறந்து காரில் ஏறி அமர்ந்து கொண்டார். தெய்வநாயகி அதிர்ச்சியாக பார்க்காமல், பூர்வகுடி பாட்டி வீட்டுக்கு போப்பா என்றார். இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்பது போல அமைதியாக அமர்ந்திருந்தார் செங்கமலம். மித்ராவோ தனது பாட்டியும் காரில் சென்றதை யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்நேரம் ரிஷியும் அங்கு வந்திருந்தான். அவசரமாக அவன் அருகே சென்றவள், உங்கள் ஃபோன் என்னாச்சு ரிஷி? டேஷ்போர்டில் இருந்த ஃபோனை எடுத்து பார்த்தவன், சாரி மித்ரா என்று இறங்கி, அம்மா எதுவும் கேட்டாங்களா? ஆமாம் ரிஷி, அவங்க என்னவோ பயந்து போயிட்டாங்க, இப்போ சுத்தம் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கு அங்கே ஏதாவது இருக்குன்னு பயம், அதான் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்படி தோணலை. அந்த கோவிலில் ஏதோ மர்மம் இருக்குது, அத்தையும் பாட்டியும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க ரிஷி. வாட்? இந்த நேரத்தில் எங்கே போனாங்க என்று கேட்டு பதட்டமானான். தெரியல ரிஷி, என்னை கேட்டால் நாம் இப்போ இதை நிறுத்திட்டு காலையில் செஞ்சா என்ன? அவனும் அன்னையின் எண்ணிற்கு அழைத்து ஓய்ந்து போய், இல்லை மித்ரா, இது இப்போ நடந்தே ஆகணும் என்றான். அந்நேரம் வேதநாயகத்தின் கார் நீலோர் பழத்தில் நின்றிருக்க இருட்டில் ஓர் உருவம் மற்றொன்றை கைப்பிடித்து தரதரவென்று இழுத்து வந்து கொண்டிருந்தது. அந்த உருவமோ துள்ளி குதித்து அவரிடமிருந்து விடுபட போராட முடியாமல் அவர் விட்ட அறையில் அவரின் கைகளிலேயே மயங்கிச் சரிந்தது. தனது கைகளில் மயங்கி இருந்த செண்பகத்தை தூக்கி பின் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்து காரின் கதவுகளை லாக் செய்தவர் எடுத்தார். அவரின் முகம் தான் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்று தீவிரமாக இருந்தது. தெய்வநாயகியும் செங்கமலமும் இவை எவற்றையும் பற்றி யோசிக்காது காட்டுப்பாதையில் முன்னே ஒருவன் வழிகாட்ட வாசமல்லியின் குடிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். எங்கும் பூச்சிகளின் ரீங்காரம் அவர்களை பயமுறுத்த கரடுமுரடான காட்டுப்பாதையில் பாதங்கள் அழுந்த நடந்தவர்கள் ஓரிடத்தில் தீப்பந்தங்கள் நிறைந்திருக்க அந்த ஒற்றை குடில் மட்டும் ஜெகஜோதியாக கம்பீரத்துடன் நின்றது. குடிலின் வாசலை நெருங்கியதும் ஒருவன் கதவை திறந்துவிட இருவரும் உள்ளே நுழைந்தனர். எங்கும் தீப ஒளி நிறைந்திருக்க கன்னியம்மாள் சிலை நடுநாயகமாக வைக்கப்பட்டிருக்க அங்கே கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தார் நூற்றாண்டை கடந்த வாசமல்லி. அவரை பார்த்தால் அத்தனை வயதானவர் என்று யாராலும் சொல்ல முடியாது. இருவரும் அவரை தொந்தரவு செய்யாமல் அவரின் முன்னே சென்றமர்ந்தனர். சற்று நேரம் அங்கே அமைதியாக கழிய பட்டென்று கண்களை திறந்த வாசமல்லி, வரவேண்டிய நேரம் வந்தாச்சு, அந்த அம்மா வெளியே வரவேண்டிய நேரம் வந்தாச்சு என்றார் இவர்களை பார்த்தபடியே. தெய்வநாயகி எதுவும் பேசாமல் பவ்யமாக அமர்ந்திருக்க செங்கமலம், தாயே, எங்களை சுற்றி என்ன நடக்குது? எங்கள் பரம்பரைக்கு ஏன் இத்தனை சோதனை? அவரை கூர்ந்து பார்த்து, உனக்கு தெரியாது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு? அவரின் பார்வை நெஞ்சை தாக்க அப்படியே தலை குனிந்து கொண்டார். நீண்ட பெருமூச்சை விட்டு, செய்த பாவங்கள் எல்லாம் துரத்தி கொண்டே இருக்கும். நீ அதை மறந்தாலும் காலம் எதையும் மறக்காது. காலமும் தெய்வமும் அதற்கான தண்டனையை வழங்கும். கண்ணோரம் கண்ணீர் துளிகள் நிறைந்திருக்க, குடும்பத்தை காக்க நினைச்சது ஒரு தவறா அம்மா என்றார். நீ நினைச்சது தவறில்லை, ஆனால் நடந்ததில் ஒரு கூடு களைஞ்சு போயிடுச்சு. நீ அறிந்தது பாதிதான், நீ அறியாதது ஏராளம். அம்மா என்றார் அதிர்ச்சியுடன். அவர்களின் பேச்சை கவனித்து கொண்டிருந்த தெய்வநாயகி எதுவும் புரியாமல், எனக்கு எதுவுமே புரியலையம்மா. வாசமல்லியின் பார்வை அவரை தழுவிச் செல்ல, உன்னுடைய இந்த குணம்தான் இதுவரை இந்த பரம்பரையை காப்பாற்றி இருக்கு தெய்வா என்றார். என்னம்மா சொல்கிறீங்க? சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். நாளைக்கு பல வருஷங்கள் கழித்து நம்ம கோவிலில் ஒரு திருமணம் நடக்க இருக்கு. அதை நானே நடத்தி வைக்க போகிறேன். இருவருக்கும் அதை கேட்டதும் அதிர்ச்சி. அதுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுது. இந்த இரவு விடியும் முன் பல சம்பவங்களை சந்திக்கப் போகுது. அது உங்களையெல்லாம் சுழலில் தள்ளும். ஆனால் நாளை விடியல் நல்லதாகவே அமையும் என்றார் கண்களை மூடியபடி. அதன் பின் அவர் கண்களை திறக்கவே இல்லை. இருவரும் அவருக்காக காத்திருக்க அப்பொழுது வெளியிலிருந்து உள்ளே வந்த ஒருவர் அவர்களை வெளியே வரும்படி கூறி அழைத்துச் சென்றார். கார் அருகே அழைத்துச் சென்றவர், நீங்கள் கிளம்புங்க, அம்மா சரியான நேரத்திற்கு வந்து சேருவாங்க என்றார். செங்கமலத்தின் மனம் எதையோ நினைத்து கலங்க ஆரம்பித்திருந்தது. வாசமல்லியின் வார்த்தைகள் அவர் காதில் மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பித்திருந்தது. மனமோ உள்ளுக்குள் கதறிக்கொண்டிருந்தது. நடந்தவைகளுக்கு எல்லாம் தானும் ஒரு காரணமாக நிற்கிறோம் என்கிற எண்ணமே அவரை கலங்கச் செய்தது. தெய்வநாயகியோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல், என்னத்த சொல்கிறாங்க பெரியவங்க, எனக்கு எதுவுமே புரியலையே என்றார்.
கலங்கிய கண்களுடன், அவங்களே நாளைக்கு சொல்வாங்க தெய்வா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நாம் ஒன்று நினைத்திருக்க, நடந்ததோ வேறொன்றாக இருக்க, அதை அறியாமல் காப்பாற்ற நினைத்தவளால் கூடொன்று கலைந்திருக்க, துர்மரணமும் நிகழ்ந்திருக்க, காலம் பதில் சொல்லாத பல கேள்விகளுக்கு விடையளிக்க காத்திருக்கிறது நாளைய விடியல்.